அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடத்தின் தலைப்பு சும்மா இரு. சும்மா இரு என்ற தலைப்பை கேட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் எதுவுமே செய்யாமல் நாம் சும்மா இருக்க வேண்டும் போல் அர்த்தம் எடுத்துக்கொள்கின்றார்கள். மகான்களின் உபதேசங்களை கேட்டிருக்கின்ற பெரும்பாலான மனிதர்கள் கூட அவ்வாறுதான் அர்த்தம் புரிந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கு சும்மா இரு என்று சொல்வது செயலற்ற நிலையில் நாம் சும்மா இருக்க வேண்டும் என்பதாக அர்த்தம் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதுபோலவே பெரும்பாலான ஆன்மீகவாதிகளும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே இருக்கின்றார்கள். ஒன்றை நன்றாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரத்யேக காரண காரியம் இருக்கின்றது. ஒரு காரியம் நடைபெற வேண்டுமென்றால் அதற்கான காரணம் நிச்சயம் இருந்தாக வேண்டும். அவ்வாறே ஒரு உடலெடுத்து வருகின்ற பிறவியிலே ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு 6 அறிவு மனிதர்கள் வரை ஒவ்வொரு காரணத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே தாவர வகைகளிலே மரங்களிலே ஒரு தென்னை மரம் தேங்காயை என்று கொடுக்கத் தொடங்குகின்றதோ அது தன் வாழ்நாளை முடித்துக் கொள்ளுகின்ற வரை தொடர்ந்து தேங்காயை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். சும்மா இருக்கவே இருக்காது. அவ்வாறே மாங்காய் மரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகளும் என்று மாங்காய்களை விடத் தொடங்குகின்றதோ அன்று முதல் தன் வாழ்நாளை முடித்துக் கொள்ளுகின்ற வரை மாங்காயை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். இதிலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு கூற வருகிறேன் என்று கேட்டீர்களேயானால், இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒரு பிரத்யேக காரண காரியங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவைகளின் இயக்கம் 5 அறிவுக்கு உட்பட்டு இருக்கின்ற வரை அவைகள் அந்த பூரண இருப்பின் இயக்கத்திலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் 6ஆம் அறிவு படைத்துவிட்ட மனிதன் மட்டுமே தனக்கு கிடைத்திருக்கின்ற பிரத்யேக பகுத்தறிவாகிய மனதின் வாயிலாக நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற விஷயங்களிலே தவறான விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டானே என்றால் அதை உண்மை என்று கருதி கொண்டு அவ்வாறே தன் வாழ்நாளை ஓட்டிக் கொண்டிருக்கின்றான் என்பதைத்தான் இங்கு நான் ஒவ்வொருவருக்கும் உணர்த்த விரும்புகின்றேன். ஆகவே பலனற்ற இந்த பூமிக்கு பாரமாக எவையுமே படைக்கப்படவில்லை என்பதை முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றின் படைப்பின் சாராம்சமும் அதன் பின்னணியும் பல்வேறு காரணங்களில் நிறைந்து காணப்படும் என்பதை எவர் ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவினாலே பகுத்தறிந்து புரிந்து கொள்கின்றாரோ அவரைத்தான் ஞானி என்று நாம் அழைக்கின்றோம். சும்மா இரு என்று ஒரு வார்த்தையை, ஒரு உபதேசத்தை கேட்டவுடனே அது எதற்காக சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது என்பதை விசாரித்து அறியாமல் செயலற்று தன் உடலிலே சும்மா இருக்க முடியும் என்று கருதி கொண்டு ஒரு மனிதன் சும்மாவே அமர்ந்து கொண்டிருந்தானே என்றால் அது சாத்தியமாகுமா? யோசித்து பாருங்கள். ஒருவன் தியானம் செய்கின்றேன், சும்மா இரு என்று கூறிவிட்டார்கள், அதனால் நான் ஒரு குகையில் அமர்ந்து கொண்டு சும்மா இருக்கப் போகிறேன் என்று கூறிக்கொண்டு ஒரு குகையிற்குள் நுழைந்து விடுகின்றான் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அவன் எவ்வளவு நேரம் அந்த குகையிலே அமைதியாக தியானத்திலே சும்மா இருந்து விட முடியும்? யோசித்து பாருங்கள். இங்கு நான் கூற வருகின்ற ஒவ்வொரு கருத்துக்களுமே அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். யாராலும் 3 மணி நேரம் 4 மணி நேரத்திற்கு மேல் சும்மா இருக்கவே முடியாது.
காரணம், பசி உணர்வு வந்துவிடும் அல்லது மலஜல உணர்வு வந்துவிடும். அந்த நிலையிலே அவர்கள் எழுந்து சென்று மலஜலம் கழிக்க வேண்டிய கட்டாயத்திலே கழித்துத்தான் ஆக வேண்டும், அல்லது பசி உணர்வினாலே உணவை உண்டுத்தான் ஆக வேண்டும். இந்த இரண்டுமே இல்லாமல் அப்படியே நான் இருக்கின்றேன், குகைக்குள் நுழைந்தவர் வெளியே வரவே இல்லை என்று கேட்டீர்களேயானால், அவர் குகைக்குள் உயிரோடு இல்லை என்றுதான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, உயிருள்ள ஒவ்வொரு உடலுக்குமே அந்த உடல் வளர்வதற்கு தேவையான சக்தி கொடுக்கப்பட வேண்டும். அந்த உடல் இயங்குவதற்கான இயக்கம் இருந்தாக வேண்டும். அந்த அடிப்படையிலே மூச்சுக்காற்று உள்ளே சென்று வருகின்ற பொழுது அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற நுரையீரல் விரிந்து சுருங்குவதும், இருதயம் ஒவ்வொரு வினாடியும் துடித்துக் கொண்டிருப்பதும் இயக்கம்தானே? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது சும்மா இருக்கிறேன் என்று எப்படி கூற முடியும்? யோசித்து பாருங்கள். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒருவர் கூறிவிட்டார் என்பதற்காக அதை அப்படியே எடுத்துக்கொண்டு நான் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சும்மா இருக்கப் போகின்றேன், இதுதான் ஆன்மீகத்தின் உயர்நிலை என்று கருதி கொண்டு அவன் ஒரு ஜடப்பொருளைப் போல வாழ்கின்றான் என்றுதான் கூற வேண்டும். ஜடப்பொருள்கள் கூட சில உபயோகத்திற்கு பயன்படுகின்றன. தாவரங்கள் கூட உண்பதற்கு கீரைகளாகவும் தேங்காய்களையும் மாங்காய்களையும் பல்வேறு உயிர்களுக்கும் பறவைகளுக்கும் உணவாகவும் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் எந்த காரியத்தையும் செய்யாமல் நான் ஆன்மீகவாதி என்று கூறிக்கொண்டு, உடல் உழைப்பு இல்லாமல் நான் தியானத்தில் இருக்கப் போகின்றேன், யோகத்தில் இருக்கப் போகின்றேன் என்று கூறிக்கொண்டு எதையாவது செய்து கொண்டிருந்தானே என்றால் அவனை பகுத்தறிவு படைத்த மனிதன் என்று எவ்வாறு கூற முடியும் என்று சற்றே எண்ணி பாருங்கள். விழித்துக் கொள்ளுங்கள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்கே போய்க் கொண்டிருக்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்றே விழிப்புணர்வோடு சிந்தித்து பாருங்கள். அந்த சிந்தனையை வளர்த்து கொள்வதற்காகத்தான் பிரத்யேக மனம் என்பதையே மனிதன் பெற்றிருக்கின்றான் என்பதைத்தான் மகா ஞானிகள் மனிதனுக்காக உபதேசித்தார்கள். இதையே ஒரு மிருகத்திற்கோ பறவைக்கோ உபதேசிக்க முடியுமானால், அவைகள் கேட்டுவிடுமேயானால் என்ன ஒரு ஆனந்த வாழ்க்கையை அவைகள் வாழும் என்று யோசித்து பாருங்களேன். ஆனால் சற்றும் இவைகளையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அறியாமையில் இருக்கின்ற ஐந்தறிவுக்கு உட்பட்ட ஜீவர்கள் கூட ஒரு ஒழுங்கு நியதிக்கு உட்பட்டு வாழ்கின்றன என்பதை சற்றே உணர்ந்து கொள்ள முயற்சி செய்து பாருங்கள். அதை சாஸ்திரம் ரிதம் என்று கூறுகின்றது. இங்கு படைக்கப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய நியதி மாறாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மனிதன் மட்டுமே தன்னிடம் கிடைத்துள்ள மனம் என்ற பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு பல்வேறு நியதிகளை இந்த இயற்கைக்கு புறம்பாக உருவாக்கி கொண்டிருக்கின்றான் என்பதை எல்லா ஞானிகளுமே எடுத்து கூறி அதிலிருந்து விடுபடுங்கள் என்று தான் உபதேசிக்கின்றார். உங்களை யார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று தான் உபதேசிக்கின்றார்கள். அந்த உபதேசத்தின் மகா வாக்கியமாக தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தையும் தன்னை நோக்கி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் உபதேசிக்கின்றார்கள். தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்று எடுத்து கூறுகின்றார். எதுவாக நான் இருக்கின்றேன், அது எப்படிப்பட்டது, அதன் தன்மை என்ன, இதை சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று எவன் ஒருவன் ஆர்வத்துடன் அதை தெரிந்து கொள்ள முன் வருகின்றானோ அவனை சாஸ்திரம் முமுட்சு என்று அழைக்கின்றது. அந்த மோட்சத்தின் மீது யாருக்கு இச்சை உண்டாகின்றதோ, அந்த உயர் நிலையை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் யாருக்கு உண்டாகின்றதோ அவர்களை முமுட்சு என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. அந்த முமுட்சு மட்டும்தான் தான் வந்த இந்த பிறவியின் நோக்கம் என்ன, பிறவி பரிமாணங்களிலே ஒரு அறிவு தாவரம் முதற்கொண்டு 6 அறிவு மனிதன் வரை பல்வேறு பிறவிகள் பிறைந்திழைத்தேனே, இதிலிருந்து நான் பிறவா பெருநிலையை எவ்வாறு அடைவது என்று ஆராய்ந்து பார்க்கின்றான். ஆகவே மனித பிறவியின் மகத்துவம் அறியாத ஐந்தறிவுக்கு உட்பட்ட மிருகங்களைப் போலே வாழுகின்ற மனிதர்களிலிருந்து விடுபட்டு 6 அறிவு படைத்த பிரத்யேக பகுத்தறிவு கொண்டவனாக எந்த மனிதன் ஒருவன் நன்மை தீமைகளை சரியாக சிந்தித்து அதில் எது நல்லது எது கெட்டது என்பதை எளிதாக
பகுத்தறிந்து உணர்ந்து கொள்ள முடியுமோ அவனே உயர்ஞான பாதையில் முன்னேறி வருகின்றான் என்கின்றது சாஸ்திரம். இங்கே சும்மா இரு என்பது எதை அடையாளப்படுத்துகின்றார்கள் ஞானிகள் என்று கேட்டீர்களேயானால், உண்மையில் அந்த அகண்ட அறிவாகிய ஆன்மா சும்மாதான் இருக்கின்றது. அது எந்த செயலும் செய்வதில்லை. காரணம், அதனுடைய பிரத்யேக நிலையே அதுதான். அது எதிலும் சங்கமிக்காமல் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய நிலைப்பாட்டை நீ அறிந்து கொள், அதுதான் உன்னுடைய நிலை. ஆகவே நீ சும்மா இரு என்று உபதேசிக்கின்றார்கள் ஞானிகள். சமாதி என்றும் இதை யோக வாசிஷ்டமும் அஷ்டாங்க யோகமும் எடுத்து கூறுகின்றது. சமாதி என்றவுடனே பலரும் என்ன கருதி கொள்கின்றார்கள் என்று கேட்டால், எங்காவது ஒரு குகைக்கு சென்று அப்படியே நிஷ்டையில் அமர்ந்து விடுவது சமாதி. பல காலங்கள் நாம் கண்கள் திறக்காமல் அப்படியே சுயநினைவின்றி தியானத்திலே இருப்பது சமாதி என்று கருதி கொள்கிறார்கள். காரணம், சமாதி என்பதின் சரியான விளக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றுதான் கூறப்பட வேண்டும். உண்மையில் சமாதி என்றால் என்ன? இறந்த ஒரு உடலை கொண்டு போய் பூமியிலே புதைப்பதை கூடத்தான் சமாதி என்று கூறுகின்றோம். அந்த சமாதியும் இந்த சமாதியும் ஒன்றாகி விடுமா? ஒரே வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருப்பதை கூட அறிய முடியாமல் மொழியிலே ஏற்பட்ட குழப்பங்களினாலே அகண்ட அறிவை அறிந்து கொள்வதற்கு பதிலாக அஞ்ஞானத்திலே மனிதன் அலைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை எடுத்து கூறுவதுதான் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கமாக இங்கு உபதேசிக்கப்படுகின்றது. ஆகவே ஒன்றை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். சமாதி என்பது ஆன்மாவின் அற்புத நிலை. அதாவது புராதனமான ஒன்று எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது என்று கேட்டீர்களே, ஆனால் அது ஆன்மா, அறிவு, பிரம்மம், இறைவன் என்று ஒன்று மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நம் சனாதன தர்மம் அழகாக எடுத்து உரைக்கின்றது. அந்த தர்மம் எது என்று கேட்டீர்களேயானால், ஆன்மாவை அறிந்து அதிலே நிலை பெறுவது ஒன்றுதான் இங்கு நம்முடைய தர்மம் போதிக்கின்ற மகத்தான விஷயம் என்று கூறப்பட வேண்டும். அதிலே சமாதி என்பது தமிழ் மொழியிலே சமம் கூட்டல் ஆதி, இதன் பொருள் சமாதி. ஆதியாகிய அந்த அகண்டமான பேரறிவுடன் யார் சமமாக இணைந்து கொள்ள முடிகின்றதோ அவர்கள் சமாதியில் இருக்கின்றார்கள் என்று பொருள். அதுதான் உண்மையான சமாதி. அதை விடுத்து எங்கோ ஒரு குகையில் இருந்து கொண்டு நான் சமாதியில் இருக்கின்றேன் என்று கூறுவதெல்லாம் சமாதியாகிவிடாது. அவ்வாறே இறந்த உடலை ஒரு குழிக்குள்ளே புதைத்துவிட்டு அது இந்த சித்தரின் சமாதி அந்த சித்தரின் சமாதி என்று கூறுவதனாலே அதன் பொருளை புரிந்து கொள்ள முடியாமல் பிணம் புதைக்கின்ற இடம் சமாதி என்று கருதி கொள்கின்றார்கள். ஒரு சித்தர் அந்த ஆதிக்கு சமமாக ஆகிவிட்டார், அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார், ஆகவே அவர் இங்கும் நிறைந்திருக்கின்றார் என்பதை எடுத்து கூறுவதுதான் அந்த சமாதியின் உண்மையான தாத்பரியம். ஆனால் இதை புரிந்து கொள்ள முடியாமல் அஷ்டாங்க யோகத்திலே கூறப்படுகின்ற ஏம நியமங்களை கடந்து வருகின்ற சமாதி நிலையை எங்கோ தவத்திலே தியானத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பது என்று தவறாக கருதி கொள்கின்றார்கள். உண்மையில் தவம் என்பது என்ன என்பது கூட இவர்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று தான் கூறப்பட வேண்டும். ஏனென்றால் திருக்குறள் தவத்தை பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று திருக்குறள் தெளிவாக எடுத்து கூறுகின்றது. உற்ற நோய் நோன்றல், பிறவி நோய், எப்பொழுதும் இருக்கின்ற நோய், அது நம்மிடம் ஒட்டி கொண்டிருக்கின்ற நோய். அந்த நோய் பிறப்பு இறப்பு என்று வந்து போய் கொண்டிருக்கின்ற நோய். இந்த பிறப்பு இறப்பு என்ற நோய்க்கு மருந்து எது என்று கேட்டீர்களேயானால், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்கின்றார் திருவள்ளுவ பெருமான். அந்த உற்ற நோயை நீக்க வேண்டுமேயானால் உயிர்க்கு உருகன் செய்யாமை. உயிர் என்பது என்ன? அந்த உயிர்க்கு உருகன் செய்யாமை என்பது என்ன? அதாவது உயிர் என்பது இயக்கம். அந்த பேரறிவின்
சக்திமயம். சிவம் தன்னிடமிருந்து வெளிப்படுத்துகின்ற சக்தியை உயிர் என்கின்றோம். அந்த உயிர் இயக்கம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். அது எப்பொழுது இல்லாமல் அந்த உடலை விட்டு நீங்கி விடுகின்றதோ அப்பொழுது மட்டும்தான் அந்த உடல் இயக்கம் நின்று விடுகின்றது. இதைத்தான் உயிர் போய்விட்டது என்று நாம் கூற வருகின்றோம். அந்த உயிர்க்கு உருகன் செய்யாமை, அந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாமை இருப்பதுதான் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்கின்றார் திருவள்ளுவர் பெருந்தகை. ஆகவே இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரன் அல்லது சக்தி என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. இந்த ஈஸ்வரத்தன்மைக்கு யார் ஒருவர் இடைஞ்சல் செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் தவம் செய்கின்றார்கள் என்கின்றது சாஸ்திரம். திருக்குறளும் அதைத்தான் தனது குறளிலே தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள், இந்த பிரபஞ்சத்தின் மொத்த இயக்கமும் அந்த பேரறிவின் வெளிப்பாடு. இதிலே ஒரு அறிவிலிருந்து 6 அறிவுக்கு உட்பட்ட அத்தனை உடல்களின் இயக்கங்களும் அதன் சக்திமயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த இயக்கத்திற்கு இடையூறு செய்யாமல் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் தவம் செய்கின்றார்கள் என்கின்றது சாஸ்திரம். எனவே உழைக்காமல் சும்மா இருப்பது என்பது ஒருவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறே மற்றொருவரின் உழைப்பை சுரண்டி வாழ்வது என்பதும் ஒரு விதமான அறியாமை என்றுதான் அறியப்பட வேண்டும். எந்த ஒரு செயலையும் தடுக்க முயற்சி செய்வதோ செயல் செய்யாமல் சும்மா இருக்க முயற்சிப்பதோ அஞ்ஞானிகள் செயல் என்று அறியப்பட வேண்டும். எப்பொழுதும் அந்த உணர்விலே, அந்த அறிவிலே, அந்த ஆன்மாவிலே எவன் ஒருவன் திளைத்து நிற்கின்றானோ அவனே சமாதியில் இருக்கின்றான், அவனே ஆன்மாவில் இரண்டர கலந்து நிற்கின்றான் என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது. இதைத்தான் சும்மா இரு என்று ஞானிகள் உபதேசிக்கின்றார்கள். எவன் ஒருவன் தன்னை ஆன்மாவாக அறிந்து கொள்கின்றானோ, அந்த அறிவாக உணர்ந்து கொள்கின்றானோ, அந்த இறைத்தன்மையை ஏற்றுக்கொள்கின்றானோ அவன் எந்த செயலையும் செய்வதில்லை. காரணம், அவன் அந்த பூரண அறிவாக சும்மாதான் இருக்கின்றான். அந்த சும்மா இருக்கின்ற அந்த அறிவு எல்லாவற்றையும் வெறும் பார்வையாளனாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அதன் பார்வை எதிலும் சம்பந்தப்படாமல் தன்னில் தானாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் எல்லா சாஸ்திரங்களுமே எடுத்து கூற வருகின்றது. அந்த நிலைப்பாட்டிலே நீ சும்மா இரு என்றுதான் இங்கு ஞானிகள் உபதேசிக்கின்றார்களே தவிர, அந்த பூரண அறிவின் வெளிப்பாடாகிய இந்த இயக்கம், இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்திலே காணப்படுகின்ற உடல்கள் எல்லாமே இயங்காமல் சும்மா இருக்க முடியுமா என்று சற்றே யோசித்து பாருங்கள். அப்படி இயக்கம் இல்லாமல் இந்த பூமி நின்றுவிட்டால் என்ன ஆகும் என்று சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள். படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும், கோடானு கோடி கோள்களும், சூரியனும், சந்திரனும், நட்சத்திரங்களும், பூமியும், பூமியிலே படைக்கப்பட்ட எண்ணற்ற உடல்களும் அந்த பூரண அறிவின் வெளிப்பாட்டிலே எல்லையில்லாத சக்தியினாலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் அற்புத பேராற்றல் வெளிப்பாடே இந்த பிரபஞ்சம் என்று சாஸ்திரம் மிக தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகின்றது. அதாவது அந்த சிவம், சிவத்திலிருந்து வெளிப்பட்டது சக்தி. அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம் என்பதை சாஸ்திரம் எல்லோருக்கும் எளிதாக புரியக்கூடிய வகையிலே எடுத்து கூறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இங்கு நாம் சக்திமயமாக இருக்கின்றோம். செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உடலோ மனமோ நானல்ல. இது அந்த பூரண அறிவின் வெளிப்பாடு. ஆனால்
இந்த உடலும் மனமும் இயங்குவதற்கு காரணமான அந்த அறிவே எங்கும் எதிலும் எல்லையில்லாமல் நிறைந்திருப்பதினாலே அதை யார் ஒருவன் தன்னுள் உணர்ந்து கொள்கின்றானோ அவனே அந்த அறிவுடன், ஆன்மாவுடன், ஆதியுடன் சமமாகி விடுகின்றான். அப்படிப்பட்டவன் மட்டும்தான் சும்மா இருக்க முடியுமே தவிர, உடலளவிலே எந்த உழைப்பையும் செய்யாமல் சும்மா இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு சோம்பேறியாக உறங்கிக் கொண்டும், உடல் உழைப்பு இல்லாமல் பிச்சை எடுத்து உண்டு கொண்டும் வாழ்கின்ற அறியாமை வாழ்க்கை மிருகத்திற்கு சமமான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அறிவற்ற மிருகம் உணவை தேடி இங்கும் அங்கும் அலையும். யாராவது உணவு கொடுத்தால் அதை உண்டு மகிழ்ச்சி அடையும். உணவு கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து படுத்துக் கொண்டிருக்கும். இதே நிலைதான் இன்று நான் சாமியாராகப் போகின்றேன், சன்னியாசியாகப் போகின்றேன் என்று கூறிக்கொண்டு பலரும் பிச்சை எடுத்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இதை நான் இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக விளக்க வேண்டிய அவசியம் உண்டாகி இருக்கின்றது என்று கேட்டீர்களேயானால், புரிந்து கொள்ள முடியாமல் தேவையற்ற விஷயங்களை தவறாகவே அறிந்து கொண்டு, சந்நியாசம் என்பது எல்லாவற்றையும் துறந்து விடுதல் என்பதாக கருதி கொண்டு, வீட்டையும் துறந்து, மனைவியும் துறந்து, குழந்தைகளையும் துறந்து, சுகபோகங்களையும் செல்வங்களையும் துறந்து ஒரு கோயிலின் முன்னால் பிச்சை எடுக்க வேண்டும் என்பதாக புரிந்து கொண்டு, சாமியாராக கோயில் முன்னாடி சென்று பிச்சை எடுப்பதிலே என்ன அடைந்து விடப் போகிறார்கள் என்று தான் கேட்கின்றேன். அப்படிப்பட்டவன் மனிதனாக பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். யோசித்து பாருங்களேன். பிச்சை எடுத்து உண்பதற்கு எதற்கு மனிதனாக பிறக்க வேண்டும்? மிருகமாக, பறவையாக பிறந்தவைகள் கூட பிச்சை எடுத்து உண்பதில்லை, உழைத்துத்தான் உண்கின்றன. காரணம், எந்த மிருகங்களையும் நாம் சும்மா வைத்துக்கொண்டு சோறு போடுவதில்லை. ஒரு நாயை வீட்டிலே காவல் காக்க வைத்துக் கொண்டு தான் அதற்கு உணவளிக்கின்றோம். ஒரு பசுவை பால் கறந்து கொண்டு தான் அதற்கு உணவளிக்கின்றோம். ஒரு பறவையை அதன் குஞ்சுகளை ஈன வைத்து அதை வியாபாரம் செய்து கொண்டு தான் உணவளிக்கின்றோமே தவிர, எந்த ஒரு மனிதனும் சுயநலமின்றி எந்த ஒரு நற்காரியங்களையும் இன்றைய காலகட்டங்களிலே செய்வதே கிடையாது. அதில் பெரும்பாலானவர்களுக்கு தானம், தர்மம் என்பதற்கு கூட வித்தியாசம் புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூறப்பட வேண்டும். இங்கு அதையும் நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தானம் என்பது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யப்படுவது. தர்மம் என்பது எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் செய்யப்படுவது. இப்பொழுது ஒருவர் அன்னதான சத்திரம் வைத்துக்கொண்டு வருவோர் போவோர்க்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படிப்பட்டவர் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய சத்திரத்தின் பெயரையும் விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் அன்னதானம் நடைபெறுமேயானால் அதற்கு பெயர் தர்மம். இன்னாருடைய உபயம், இவர்தான் அன்னதானம் செய்கின்றார் என்றால் அதற்கு பெயர் தானம். இங்கு தானம் என்பது பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யப்படுவது, தர்மம் என்பது எந்த பிரதிபலனும் இல்லாமல் செய்யப்படுவது. இங்கு நம் சனாதன தர்மம் போதிக்கக்கூடிய விஷயம் தர்மத்தை பற்றியது. தர்மம் என்றால் தமிழிலே அறம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த அறம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மனத்திற்கண் மாசிலனாதல், அனைத்து அரண் ஆகுல நீரபிற என்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. எவன் ஒருவனுக்கு மனதிலே மாசில்லாமல் இருக்க முடியுமோ, குற்றம் இல்லாமல் இருக்க முடியுமோ, அவன் எல்லா அறத்திலும் உயர் அறத்தை உடையவன் என்று எடுத்து கூறுகின்றார். ஆக இங்கு தர்மம் என்பது ஆன்மாவின் உண்மை நிலை, யதார்த்த நிலை. தானம் என்பது மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே, சடங்கு சம்பிரதாயங்களின் அடிப்படையிலே, ஒரு புண்ணிய பலாபலனின் அடிப்படையிலே அந்த காரியம் நடைபெற வேண்டும், இந்த காரியம் நடைபெற வேண்டும், எனக்கு கல்யாணமாக வேண்டும், எனக்கு வீடு வாசல் வாங்க வேண்டும், எனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஏதேனும் ஒரு பலனை எதிர்பார்த்து கொண்டு அதற்கான பூஜைகளும் வழிபாடுகளும் செய்து கொண்டு அதற்குண்டான பரிகார ஸ்தலங்களிலே
அன்னதானம் செய்கின்றார்களோ, ஆடை ஆபரணங்கள் கொடுக்கின்றார்களோ, எதை செய்தாலும் அதற்கு பெயர் தானம் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இந்த செயலற்கான பலாபலன்கள் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இதுவே நம்முடைய தர்மத்தின் நியதி. ஆகவே தாங்கள் முன்பு என்ன செய்தீர்களோ அதற்குண்டான பலனை பின்பு அனுபவித்தே ஆக வேண்டும். அது நீங்கள் செய்கின்ற நற்காரியங்களாக இருந்தாலும் அதற்கான பலன் பின்னால் உங்களுக்கு கிடைக்கத்தான் போகின்றது. தீய காரியங்களாக இருந்தாலும் அதற்கான பலன் பின்னால் கிடைக்கத்தான் போகின்றது. இதற்கு பெயர் கர்மா என்ற சாஸ்திரம் தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகின்றது. ஆனால் இங்கு நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லையில்லாத அந்த பேரறிவு பரமாத்மா பரிபூரணம் எந்த செயலையும் செய்யாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய இயக்கம் இந்த பிரபஞ்சம். அந்த இயக்கத்திலே ஒரு அங்கம் இந்த உடல். அந்த உடலிற்குள்ளே செயல்படுகின்ற மனம் அதனுடைய வெளிப்பாடு என்பதை யார் ஒருவர் அறிந்து கொண்டு இங்கு என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் நின் செயலே என அறிய பெற்றேன் என்று கூறுகின்றார்களோ அவர்களை ஞானிகள் என்று இந்த உலகம் போற்றுகின்றது. அந்த ஞானிக்கு மட்டும்தான் எல்லா உண்மைகளும் புரிய வரும். அவருக்குத்தான் அந்த பேரறிவு அறிவாகத்தான் இருக்கின்றது. அது எல்லையில்லாமல் ஒரு அறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு மனிதன் வரை ஒவ்வொரு உடலுக்குள்ளும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடே மனமாக இருக்கின்றது. அந்த மனதின் வாயிலாக இந்த உடல் காரியங்களை ஆற்றிக்கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் புரிய வரும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த உண்மையை உலகத்திற்கு உரைக்கவும் முடியும். அப்படி உரைத்தவர்தான் மணிவாசக பெருமான். அவர் தன்னுடைய திருவாசகத்திலே புல்லாய் புழுவாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் என்று ஒவ்வொரு அறிவு பரிமாணத்தையும் அழகாக விளக்கி கொண்டு வருகின்றார். ஆனால் நாம் உடலளவிலே அந்த பிறவிகளை உற்று நோக்குகின்றோமே தவிர அறிவளவிலே அதை நாம் சற்று கூட கவனித்து பார்க்கக்கூடிய தகுதி உடையவர்களாக இல்லவே இல்லை என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே விழித்துக் கொள்ளுங்கள். மகான்கள் விழித்திரு விழித்திரு என்று இதைத்தான் கூறுகின்றார்கள். யார் ஒருவன் தன்னுடைய உண்மை சொரூபத்தை அறிந்து கொள்கின்றானோ, நான் எல்லையில்லாத பேரறிவு ஆன்மா என்று அறிந்து கொள்கின்றானோ அவன் விழிப்புடன் இருக்கின்றான், அவன்தான் விழித்திருக்கின்றான் என்று வேதம் வெட்ட வெளிச்சமாக்குகின்றது. ஆகவே ஒரு மகான்கள் கூறுகின்ற உபதேசங்களிலே அவர்களது பரிபாசைகளிலே சரியாக அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாமல் தாங்களாகவே ஒன்றை படித்து தவறாக புரிந்து கொள்வதனால் வருகின்ற விபரீதங்கள் தான் இவைகள் என்று கூறப்பட வேண்டும். அதனால்தான் குரு தேவைப்படுகின்றது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்களாக பாடத்திட்டங்களை படித்து புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவரவர்கள் அறிவுக்கு உட்பட்ட வகையிலே தான் அவர்கள் விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் யார் ஒருவர் அந்த விஷயத்தை நன்கு அறிந்து அனுபவமாக்கி அதை சரியானபடி எடுத்து கூறுகின்றாரோ அவரை நாம் ஆசிரியர் என்று அழைக்கின்றோம் அல்லது குரு என்று அழைக்கின்றோம். அவர் அதில் மிக தெளிவாக தவறில்லாமல் அதற்குண்டான விளக்கங்களை கொடுத்து விடுவார். அவர் மூலமாக நாம் இங்கு கற்பதில் தான் தவறில்லாமல் இந்த விசை சுகங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை விடுத்து வெறும் புத்தக அறிவிலே ஒருவன் ஞானத்தை அடைந்துவிட முடியும் என்று கருதினீர்களே. ஆனால் அழகான பழமொழி நம் தமிழிலே இருக்கின்றது, ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதுதான் அது. ஒரு பாடப்புத்தகத்திலே சுரைக்காய் படம் இருக்கின்றது. அந்த சுரைக்காய் படத்தை பார்த்து இது சுரைக்காய் தான் என்று தெரிந்து கொண்டவுடன் அதை சமைத்து உண்ண முடியுமா? அது சுரைக்காய் என்று நம்ம அறிவுக்கு தெரிகிறது, அவ்வளவுதான். ஆனால் உண்மையான சுரைக்காய் இருந்தால் தானே சமைத்து உண்ண முடியும். அதுபோல ஒரு விஷயத்தை நூலிலே படித்துவிட்டு அதுதான் என்று அப்படியே புரிந்து கொள்வதற்கும் அந்த விஷயத்தை அறிந்து கொண்ட ஞானிகள் அது இப்படிப்பட்டதான் என்று தங்களுக்கு அனுபவப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது.
ஆகவே நம்முடைய சனாதன தர்மம் வாழையடி வாழையாக குரு பரம்பரையிலே தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இடையில் ஆங்கிலேயர்களுடைய மெக்காலே கல்வி திட்டத்திலே ஏற்பட்ட மாற்றத்தினாலே நம்முடைய தர்மம் தகர்க்கப்பட்டு குரு சிஷ்ய பரம்பரை ஒழிக்கப்பட்டு அது ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ற இருவருக்கும் உண்டான உறவுகள் புரிந்து கொள்ள முடியாத தன்மையிலே போய்விட்டது என்று தான் கூறப்படுது. அந்த அடிப்படையிலே இன்றைய கல்வி முறையிலே பள்ளிகளிலே வகுப்பாசிரியர்களும் மாணவர்களும் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நான் எடுத்து கூற வேண்டியதில்லை. தாங்களே பல்வேறு செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சுயமாக ஒரு நூலை படித்துவிட்டு அதில் இருக்கின்ற விஷயங்களை அவரவர்கள் அறிவுக்கு உட்பட்டது போல புரிந்து கொண்டு அதுவே சரி என்று பயணித்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்நாள் வீணாக கழிந்துவிடும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இங்கு இருப்பது இறைவன் மட்டுமே. அது உணர்வுமயமாக, அறிவுமயமாக, எல்லையில்லாமல் எங்கும் நிறைந்திருக்கின்றது. அது எப்படி நிறைந்திருக்கின்றது என்பதை பிரகலாத மகரிஷி எடுத்து கூறுகின்றார். தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான் என்கின்றார். கண்ணுக்கு தெரியாத துரும்பிலே அந்த அறிவு இருக்கின்றது. பிரம்மாண்டமான கட்டட தூணிலே அந்த அறிவு இருக்கின்றது. அப்படியானால் அது எப்படி இருக்கின்றது? அந்தந்த உடல்களின் நியதிக்கு உட்பட்டு அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஜடப்பொருளாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற கல்களிலும் பாறைகளிலும் மலைகளிலும் கூட அவைகள் தகர்த்து அணுவாக பிரிக்கப்படும் பொழுது அந்த அணுவிற்குள் அணுவாக அவன் இருக்கின்றான். அதை பற்றி அணுவில் அணுவினை ஆதிபிரானை அணுவில் அணுவினில் 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுகவல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகவும் ஆமே. திருமந்திரம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அந்த அணுவை பிரித்து கொண்டே சென்றாலும் அதை 1000 கூறிட்டு கொண்டே சென்றாலும் அந்த அணுவிற்குள்ளே அணுவாகவும் எல்லையற்ற அந்த ஏக அறிவே நிறைந்திருக்கின்றது என்பதை எவன் ஒருவன் எளிதாக புரிந்து கொள்ள முடியுமோ அவனே ஞானி என்று நம்முடைய தர்மம் உபதேசிக்கின்றது. அந்த அணுவிற்குள்ளே அசைந்து கொண்டிருக்கின்ற அணுத்துகள்கள் எல்லாம் அந்த பேரறிவின் சக்தி மயம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களுக்கு அணு புலப்படவில்லை என்றாலும் அங்கு அணுவினுடைய சக்தி மயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அத்தனை அணுக்களின் கூட்டமைப்பாக உங்கள் கண்களின் முன்னாலே ஒரு மிகப்பெரிய தூண் நிற்கின்றது என்றாலும் அங்கும் அதனுள்ளே சக்தி மயம் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய புலன்களை கொண்டு அங்கு தூண் அசையவில்லை, அது ஜடப்பொருள் என்று கருதி கொள்வதெல்லாம் நம்முடைய அறியாமை என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு அசையா பொருள் என்று எதுவுமே கிடையாது. இங்கு எல்லாமே இறைவனின் சக்தி மயமாக அசைந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த அசையும் சக்திக்கு ஆதாரமான அந்த பேரறிவோ அசையாமல் இருக்கின்றது. இதைத்தான் சாஸ்திரம் தெள்ளத் தெளிவாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் சிவம் அசைவற்றது, சக்தி அசைகின்றது என்று எடுத்து கூறுகின்றது. ஆகவே நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொன்றும் தக்க குருவின் மூலமாக, சரியான வழிகாட்டிகள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த சாஸ்திர அறிவை உபதேசிக்கின்ற குரு எப்படிப்பட்டவர், அவர் எதை உபதேசிக்கின்றார் என்பதையும், அந்த பாதை நமக்கு பிடித்தமானதாக இருக்கின்றதா, அது என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்கின்றதா என்பதை பயணிக்கின்ற பொழுதே உங்களால்
புரிந்து கொள்ள முடியுமேயானால் அடுத்தடுத்த அறிவு பரிமாணத்திற்கு தாங்கள் தானாகவே உயர்ந்து விட முடியும். இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று கேட்டீர்களே ஆனால், சாதாரண உலகியல் கல்வியிலே 1ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் வகுப்பறையில் நுழைந்தவுடன் அவன் ஆசிரியரின் தகுதியை அறிய வேண்டிய அவசியம் இருக்காது. காரணம், இவனுக்கே ஒன்றும் தெரியாது, இவன் ஆசிரியரை எப்படி ஆராய்ச்சி செய்ய முடியும்? ஆகவே இவன் அமைதியாக சென்ற வகுப்பறையிலே அமர வேண்டியது மட்டும்தான். அந்த ஆசிரியர் இவனுக்கு ஆனா ஆவண்ணா அல்லது ஏபிசிடி சொல்லிக் கொடுத்த பிறகு, இவன் அந்த எழுத்துக்களை நன்கு கற்றுணர்ந்த பிறகு அடுத்த 2ஆம் வகுப்பு ஆசிரியரை சந்திக்கின்றான். அங்கு 2ஆம் வகுப்பு ஆசிரியர் ஆனா ஆவண்ணா ஏபிசிடி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த எழுத்துக்களை ஒன்று கூட்டி படிக்க வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான் அந்த ஆசிரியருக்கு. இவ்வாறே ஒவ்வொரு ஆசிரியர்களையும் அவன் கடந்து வருகின்ற பொழுது, கல்வியிலே அவன் 12ஆம் வகுப்போ அல்லது பட்டப்படிப்பிற்கோ வந்து விடுகின்றான் என்றால், அவன் எல்லாவற்றையும் ஓரளவுக்கு படித்து முடித்து விட்டான். உலகியல் படிப்புகளிலே அவன் தேர்ச்சி பெற்று விட்டான். அதில் எந்த பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுத்தானோ அதில் அவன் தகுதியுடையவன் ஆகிவிட்டான் என்று பட்டமும் கொடுக்கப்படுகின்றது. இது சாதாரண உலகியல் கல்வி முறையிலே, நடைமுறையிலே உள்ள விஷயம். இதையே ஆன்மீக கல்வியிலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால், ஆரம்பத்திலே ஒன்றுமே தெரியாத ஒரு பாமரன் அல்லது ஒரு சின்னஞ்சிறு குழந்தைக்கு முதல் வகுப்பு என்று எது என்று கேட்டீர்களேயானால், வழிபாடு. கோயிலிலே இதுதான் இறைவன், இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று அந்த இறைவனை பற்றிய புகழ் பாடி, அந்த இறைவனின் சக்தியை வெளிப்படுத்தி, எல்லையில்லாத அவருடைய ஆற்றலில்தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவரின்றி இந்த பிரபஞ்சம் இல்லை, இந்த பிரபஞ்சமின்றி அவர் இல்லை என்பதை எடுத்து கூறுகின்ற பொழுது, அந்த குழந்தைக்கு அந்த எல்லையில்லாத பேரறிவின் மீது அபரிமிதமான காதல் உண்டாகின்றது, அன்பு உண்டாகின்றது, நேசம் உண்டாகின்றது. அதைத்தான் நம்முடைய தர்மம் பக்தி என்று அழைக்கின்றது. இங்கு பக்தி என்றாலும் காதல் என்றாலும் அன்பு என்றாலும் ஒன்றுதான். வார்த்தைகள் தான் மாறி மாறி காணப்படுகின்றதே தவிர, பக்தி என்றால் ஏதோ இறைவனை தொழுவது மட்டும்தான், காதல் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திப்பதுதான் என்று தவறாக நாம் மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்டதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. யார் ஒருவருக்கு இன்னொன்றை நேசிக்க முடியுமோ அதற்கு பெயர் அன்பு, காதல், பக்தி என்று கொள்ளலாம். இங்கு அவ்வாறு செலுத்தப்படுகின்ற அன்பாகட்டும், நேசமாகட்டும், அதற்கு ஏதேனும் வரையறை இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள். ஒரு தாய் தன் குழந்தையின் மீது செலுத்துகின்ற அன்பிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்க முடியுமா? நான் பெரிய பையனிடத்திலே 50% அன்பு செலுத்தப் போகிறேன், சிறிய பையனிடத்திலே 25% தான் அன்பு செலுத்துவேன் என்று கூற முடியுமா? அன்பிலே அவ்வாறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்க முடியுமா? அது என்ன, கடைகளிலே கிடைக்கின்ற மளிகை பொருளா? அது உள்ளத்திலே மலருகின்ற உன்னத விஷயம் அல்லவா? அது நம்முடைய உணர்வுமயமான, அறிவுமயமான நம்முடைய இயல்பு அல்லவா? நம்முடைய யதார்த்தம் அல்லவா? அது மற்ற ஒரு உயிரை, மற்ற ஒரு உடலை நேசிக்கின்ற பொழுது உண்டாகின்ற உன்னத நிலைக்கு பெயர்தான் அன்பு. அது மனிதனிடத்தில் வைத்தாலும், மாட்டினிடத்திலே வைத்தாலும், இறைவனிடத்திலே வைத்தாலும் ஒன்றுதான். அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இறைவனிடத்திலே வைத்தால் அது உயரன்பு, மாட்டினிடத்திலே வைத்தால் அது தாழ்ந்த அன்பு என்று அஞ்ஞானிகள் உளறிக் கொண்டிருப்பார்கள். இங்கு அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் என்கின்றார்கள் பெரியவர்கள். அதை ஏதேனும் ஒரு வரையறைக்குள் அடைத்து விட முடியுமா? அது சாத்தியமாகாது. ஆகவே இங்கு அன்பே சிவம், அன்பே உணர்வு, அன்பே அறிவு, அன்பே ஆன்மா. ஆக இருப்பது இறைவன் மட்டும்தான், அன்பு மட்டும்தான், அறிவு மட்டும்தான்.
அதை அறிந்து கொள்ள யாரால் முடியுமோ அவன் அந்த அன்புடன், அந்த அறிவுடன், அந்த ஆன்மாவுடன் இரண்டறக் கலந்து விடுகின்றான். அவனே என்றொன்றும் சமாதியில் இருக்கின்றான். அவனே அந்த பரம்பொருளுடன், பரமாத்மாவுடன் இரண்டறக் கலந்து விடுகின்றான். ஆக சும்மா இரு என்ற ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு உடலளவிலே செயல்களை செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல இங்கு கூற வருகின்ற விஷயம். சும்மா இரு என்று கூறினால் அந்த சுயம்புவாகிய சுயத்திலே, அந்த ஆன்மாவிலே, அறிவிலே இணைந்து கொண்டு இரு என்று அர்த்தம். இதுதான் உண்மையான அர்த்தம். இதை தக்க குருவின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, புத்தகத்திலே படித்துவிட்டு சும்மா இரு என்று கூறிவிட்டார்கள், ஆகவே நான் சும்மா இருக்கப் போகின்றேன் என்று கூறிக்கொள்கின்ற முட்டாள்தனத்தை விட வேறொன்றும் கிடையாது இந்த வாழ்க்கையிலே. மனிதன் மனிதனாக உயரப் பார்க்க வேண்டும். அந்த மனித அறிவு பரிமாணத்திற்கு அடுத்த உயரறிவு பரிமாணமாகிய இறையறிவு பரிமாணத்திற்கு வர முயற்சி செய்ய வேண்டும். எந்த முயற்சியும் செய்யாமல் நான் சும்மா இருக்கப் போகின்றேன் என்று கூறிக்கொண்டு யாரெல்லாம் தியானத்திலும் தவத்திலும் உட்கார்ந்து கொண்டு காலவிரயம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த பூமிக்கு பாரம் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திலே கோடாடு கோடி கோள்களிலே சூரியன் முதற்கொண்டு எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எவையும் சும்மா இருக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய வகுப்பிலே சும்மா இரு என்று கூறுவதினாலே நீங்கள் எல்லாம் சும்மா இருக்க வேண்டும் என்று கூறுவதாக கருதி கொள்ளாமல், நம்முடைய சுயமாகிய சுயம்பிலே, சுரூபத்திலே, ஆன்மாவிலே, அறிவிலே இணைந்து இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு, என்றென்றும் நான் அந்த அறிவு சொரூபமாக, ஆத்மஸ்வரூபமாக, ஆனந்த சொரூபமாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதுவே இன்றைய வகுப்பின் நோக்கம் என்பதை ஏற்றுக்கொண்டு, எல்லோரும் அந்த ஏக அறிவுடன் இரண்டறக் கலந்து இணைந்து வாழ வேண்டும் என்று இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஓம் தத் சத்.